வணக்கம் ட்ரேடர் சசி. ஆகஸ்ட் மாதம் ஆரம்பம் புல்லிஷாக எல்லாரும் வந்துட்டு மார்க்கெட்டை வந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி பை ட்ரேட் எடுத்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அடி. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யூஎஸில் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸோட வேர்ஸ்ட் ரிசல்ட் வந்தது. அதை தொடர்ந்து அடுத்தடுத்து ஜாப்பனீஸில் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொஞ்சம் வந்து வேரியேஷன் வந்த உடனே என்ன பண்ணினாங்க, ஜாப்பனீஸ் மார்க்கெட் வந்து மிகப்பெரிய அடிங்க. இந்த ஜாப்பனீஸ் யூஎஸ் மார்க்கெட்டில் ஆரம்பித்த அந்த செல் ஆஃப் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. இந்த ஜாப்பனீஸ் மார்க்கெட்டை மட்டுமே அஃபெக்ட் பண்ணலைங்க. இது கிட்டத்தட்ட ஜாப்பனீஸ் மார்க்கெட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இன் செல் ஆஃப் தட் மிரர்ட் இன் மார்க்கெட் த்ரூ அவுட் ஏஷியா த நிக்கி எண்டட் டே டவுன் ஏ ஸ்டாகரிங் 12.4% comparisons to the Black Monday stock market crash of 1987. 1987 இந்த மாதிரி ஒரு கிராஷ் ஆச்சுங்க. அதே மாதிரியே வந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் நடந்தது. அந்த அளவுக்கு பெரிய ஃபால் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நியூஸஸ் எல்லாமே என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மிகப்பெரிய கிராஷு, பிளட் பாத்து, 30 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் கான், வைப்ட் அவுட், அப்படி இப்படி நெகட்டிவ் நியூஸ் பயங்கரமாக ரீச் ஆகுங்க. இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணுறது வந்து ஏன் இது நடந்தது, எப்படி ரெக்கவர் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம பாசிட்டிவாக பேச போகிறோம். கண்டிப்பாக ரீச் ஆகாது. அது ஹியூமன் சைக்காலஜி, அது ஒன்றும் பண்ண முடியாது. மிகப்பெரிய கிராஷ் வருமா, அடுத்து இந்த செப்டம்பரில் ஒரு பெரிய கிராஷ் வருமா, ஆகஸ்ட் மாதிரியே, இல்லை ஆகஸ்ட்டோட பெரிய கிராஷ் வருமா அப்படின்னு வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நிறைய பேரை போய் ரீச் ஆகும். பட் அதை டீகோட் பண்ணும்போது வந்து ரீச் ஆகிறதில்ல. பட் நோ ப்ராப்ளம், என்னுடைய சந்தோஷத்துக்காக தான் நான் பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நாளாக இந்த வீடியோ பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. இதுக்கும் நம்மளுடைய மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது சும்மா ஜாலியாக நீங்கள் வந்துட்டு சண்டேஸில் வந்துட்டு மற்ற நாடுகளில் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் பார்த்தீங்களா, எல்லா சார்ட்டுமே ஒன்று தாங்க அப்படின்னு சொல்கிறேன்ல, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இது. சும்மா ஜாலியாக வந்து பாருங்கள் என்ன நடந்திருக்குது. 12.4% விழுந்துருக்குறான்னா, பக்கத்தில் இருக்கிற தைவான் மார்க்கெட்டை வந்து என்ன பண்ணியிருக்கிறான், சவுத் கொரியன் மார்க்கெட்டு 9% வந்து லோயர் பண்ணியிருக்கான். அன்றைக்கி அவனும் விழுந்துட்டான். தைவான் மார்க்கெட்டு 8% லோயர். ஸோ அடுத்தடுத்து யூஎஸ்லேயும் விழுந்தான். இந்தியன் மார்க்கெட்டு கூட விழுந்தது. இந்தியன் மார்க்கெட்டு கரெக்டாக நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி, அதாவது முதல் வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபாலை வந்து அவன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. சம்மந்தமே இல்லாமல் இந்த சப்போர்ட்டில் வந்து போயிட்டு இருந்தது. டக்குன்னு வந்து நம்ம பேட்டர்னில் வந்து போயிட்டு இருந்தது ப்ரைஸு. இது மேலே போயிருக்கணும். பட் ஆனால் கீழே பிரேக் ஆனால் கண்ணப்பனான்னு கீழே போயிட்டான். எவ்வளோ ஒரு 1000 புள்ளி கீழே வந்துட்டான். பட் ஆனால் ரெக்கவர் ஆகிட்டான். இந்த கீழே விழும்போது வந்து எல்லாருமே வந்து என்ன பேசினாங்க, ஆஹா ஓஹோ அப்படி இப்படி மார்க்கெட்டு பெருசாக விழுந்துருச்சு, இன்னும் கீழே போகும், இன்னும் கீழே போகும். அந்த மாதிரிலாம் நடக்காதுங்க. அப்போ ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு விழுந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து சும்மா அப்படியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸ்லேயே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஎஸ் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் ஆல்சோ ஃபெல். சரிங்களா, அதுவும் விழத்தான் செஞ்சுது. ஏன் இது வந்து நடந்தது அப்படின்னா, the sell-off was a continuation from Friday when the United States posted a worse than expected job reports. அதுக்கப்புறமா மிடில் ஈஸ்ட் டென்ஷன், இஸ்மாயில் ஹனியா வந்து அசாசினேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஈரான் வந்து அதுக்காக ரிட்டாலியேட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸு. அது ஒரு டென்ஷன். இந்த ஜாப் ஒரு டென்ஷன். ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் வேரியேஷன் பண்ணதில் ஒரு டென்ஷன். எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுச்சு, ஜாப்பனீஸ் மார்க்கெட்டை விளைவிச்சுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்புற மாதிரி இருக்கா? நம்புற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, நம்ம சார்ட்டில் போய் என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா. நிக்கி வந்து என்ன பண்ணால், நிக்கி 225 வந்து நம்ம சார்ட்டில் என்ன தெரிஞ்சுது. நமக்கு சார்ட் தான் எல்லாமே, நியூஸ்லாம் வந்து அப்புறம். சார்ட்டை வச்சே நம்ம சொல்லிடலாம் அடுத்து வந்து நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். அப்போ இதில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கானா மார்க்கெட்டு, அப்படியே ஒரு ட்ரெண்டில் வந்து வந்துகிட்டு இருக்குதா, ப்ரீவியஸாக இங்கே ரெசிஸ்ட் ஆகிட்டு இருக்குதா. இப்போ இது வந்து என்ன ஆகணும், மேலே இருந்து கீழே வந்துட்டு மேலே போய் கீழே வந்து இங்கே ப்ரெஷர் பாயிண்டில் இருந்துட்டு அப் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டுனா மேலே மறுபடியும் பிரேக் ஆகி கண்டினியூஷன் வந்து போகணும். பட் ஆனால் இது வந்து ப்ரீவியஸாக, அதாவது இதை எதிர்பார்க்காத ஒரு பிரேக் அவுட் லெவல். இது எதிர்பாராமல் மேலே போகிற மாதிரி மேலே போச்சு.
இந்த வால்யூம் கேண்டிலை பார்த்து பை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். இது ஜாப்பனீஸ் மார்க்கெட்லேயும் அதான் நடக்குது. நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயமும் நான் சொல்கிறது வந்து எப்போவுமே நம்ம இந்த 350 வீடியோலையும் என்ன சொன்னோமோ அதுதான் இதுலேயும் சொல்ல போகிறோம். ஆனால் ஜாப்பனீஸ் மார்க்கெட் இது, ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ் இது. ட்ராப் பண்ணானா, பை ட்ராப் பண்ணிட்டு எங்கே வந்துருக்குறான், கீழே எங்கேயோ வந்துட்டான். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கிருந்து மேலே போயிருக்கு, இங்கிருந்து கொஞ்சமாக போயிருக்கு, இங்கிருந்து நல்லாவே மேலே போயிருக்குது. பட் ஆனால் அடுத்த தடவை இங்கே வரும்போது 1 2 3 4 கட் பண்ணிட்டான். இந்த லெவலுக்கு கீழே எப்போ போனாலும் வந்து நம்மளுக்கு ஆபத்து தான். பக்கத்துலேயே இருக்குது, இதையும் சேர்த்துக்கலாம். இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா கீழே போயிடுவோம். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஹையோடைய லோ இது, இந்த ஹையோடைய லோ இதுதான். அப்போ பக்கத்துலேயே இந்த லெவலும் இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால இதை வந்து ஒரு ஜோனாக நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிடலாம். இந்த ஜோன் தான் லாஸ்ட்டு, இதான்ப்பா எண்டு, இதுக்கு மேலே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி இது இந்த லெவலு. அப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணோன்னா கண்ணா அப்படின்னு வந்து கேள்வின்றான். இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதா? வேறு எதுனாச்சும் ஐடியா இருக்கா இந்த சார்ட்டில்? நீங்கள் சும்மா சின்னது பண்ணி கூட பாருங்கள். இந்த சார்ட்டில் வேறு எதுனா ஐடியா இருக்கா? வேறு எந்த ஐடியாவுமே இல்லை. சரி, வீக்லியில் போய் பார்க்குறீங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு? வீக்லியில் ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது மார்க்கெட். இந்த பேட்டர்ன் எல்லாமே நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேங்க. அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது மார்க்கெட்டு. அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இங்கேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா தெரியும், இங்கேருந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. மேலே போய் கீழே வந்துருக்குது, மேலே போய் கீழே வந்துருக்குது. இப்போ இங்கேருந்து ரெக்கவர் ஆகி மேலேயும் போயிடுச்சு. நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பாடி வந்து அங்கே தான் போய் க்ளோஸ் வச்சுருக்கான். உங்களுக்கு எதுக்கு கீழே போகக்கூடாது? இப்போ வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹையோடைய லோ வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே தான் ப்ரைஸ் வந்து இந்த ஐயோடைய லோ எதுன்னு பார்த்துக்கிட்டிங்க, இந்த ஐயோடைய லோ எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே போயிருக்க ப்ரைஸு கொஞ்சம் கீழே வந்துருக்கு, திரும்ப இங்கே போயிருக்குது, திரும்ப வந்து கொஞ்சம் கீழே வந்துருக்கு. ஸோ வீக்லியில் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தெரியுது. நீங்கள் நான் இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயம், மந்த்லி சார்ட் நம்ம இது வரைக்கும் அனலைஸே பண்ணிட மாட்டோம். மந்த்லி சார்ட்டை பாருங்கள், உங்களுக்கு எதனாச்சும் வந்து வித்தியாசம் தெரியுதா? இது எப்போ வந்து போயிருக்குது இந்த லெவலுக்கு? 1989 போயிருக்குது. 87 ஒரு பெரிய கிராஷ் ஆச்சுன்னு சொன்னான் பார்த்தீங்களா, பிளாக் மண்டே கிராஷ் அப்படின்னாங்களே, அதுலேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் ரெக்கவர் ஆகி போயிருக்கு பார்த்தீங்களா? இதை பற்றி யாருமே பேசவே மாட்டாங்க. இதை தான் பேசுவாங்க. இதை பேசணுன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, செல் ஆஃப் ஆகும், இன்னும் மார்க்கெட் கீழே போகும், நம்ம செல் ட்ரேடு வந்து எடுத்து வைப்போம். நீங்கள் செல் எடுக்க அதெல்லாம் பை பண்ணி அவன் வந்து மேலே கொண்டு போயிடுவான். சரி, ஓகே, 2024 உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது. எங்கே நடந்திருக்குது? ப்ரீவியஸாக 89 எந்த ஹைக்கு வந்தானோ அந்த ஹைக்கே வந்துட்டானா? வந்ததுக்கப்புறம் தான் கீழே வந்தது. ஆச்சரியமாக இருக்கா? சார்ட்டில் விஷயம் தெரியுதா உங்களுக்கு? இந்த நியூஸ் வந்ததுனால இது நடந்ததா, இல்லை இது நடந்ததுனால நியூஸ் வந்ததான்னு தெரியாது. பட் ஆனால் எல்லாமே கனக்கச்சிதமாக வந்து நடக்குது. நம்ம மார்க்கெட்லேயும் இதே தான், எல்லா மார்க்கெட்லேயும் இந்த மாதிரி தான் வந்து விளையாடுறாங்க. இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. 89 வந்த ஹையுங்க இது. 2024 அந்த ஹையை வந்து டச் பண்ணிடுச்சு. இது ஒரு கப் பேட்டர்ன். இதுதான் அதோடைய மிடில் லெவலு. இந்த மிடில் லெவலை எப்போ பிரேக் ஆச்சோ கடகடன்னு மேலே வந்தான். இப்போ என்ன பண்ணுவான் அவன், ஹேண்டில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஹேண்டில் வந்து எது வரைக்கும் வரலாம், இது வரைக்கும் வரலாம். வந்துட்டு இங்கேருந்து பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இப்படியே இந்த இடத்துலேருந்து அவ்வளோ தூரத்துக்கு மேலே போகணும். போகுமா தெரியல. பட் ஆனால் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான். அப்படி போய் பிரேக் ஆச்சு அப்படின்னா திரும்ப இந்த லெவலை எப்போ பிரேக் பண்ணுறானோ அப்போதுலேருந்து அதை வந்து கண்டினியூ பண்ணுவான், மேலே போயிடுவான். இப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, இந்த நியூஸ் வந்ததுனால இது நடந்ததா சார்ட்டில், இல்லை இது நடக்கிறதுனால நியூஸ் வந்ததா? அதை பற்றி எனக்கு ஐடியாவே இல்லை. பட் ஆனால் சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இத்தனை வருஷம் கழிச்சு இதே ஹைக்கு வந்தது, விழுந்துருக்கு. விழலை, புக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க, இங்கேருந்து பை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ரீவியஸ் ஹைக்கு வந்தது அப்படின்னாலே நீங்கள் உங்களுடைய ப்ராஃபிட் எல்லாம் புக் பண்ணுவீங்களா? அதானே இயற்கை. 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க, 10,000 ரூபா ஆயிடுச்சு,
ப்ரீவியஸாக அங்கேருந்து தான் 10 ரூபாய்க்கு வந்திருக்குது. அப்போ திரும்ப 10,000 ரூபா வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த ரிமெம்பரன்ஸ் இருக்கும் எப்போவுமே. 10,000லேருந்து 10 ரூபா ஆயிருக்குது, 10 ரூபாலேருந்து 10,000 மறுபடியும் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் 10,000 ரூபாங்கிற அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ண தான் பார்ப்பீங்க. ஆஸ் எ ட்ரேடராக சொல்கிறேன், இன்வெஸ்டராக எல்லாத்துமே. புதுசாக இந்த இடத்துல செல் பண்ணுறவங்களும் செல் பண்ணுவாங்க மார்க்கெட்டை. ஏன்னா ப்ரீவியஸ் ஹைக்கு வந்துருச்சுல, மந்த்லி ஹையில் ரொம்ப ஸ்ட்ராங்கான லெவலில், அதனால் பண்ண தான் செய்வாங்க. புரியுதுங்களா? சரி, நம்ம மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இவ்வளோ பெரிய ஃபால் ஆச்சு பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய ஃபால் ஆச்சுல்ல. எல்லாரும் கதறினாங்கல்ல நியூஸில், எல்லாமே அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சு, எல்லா மார்க்கெட்டும் விழுந்துரும், அதாயிடுச்சு இதாகிடுச்சு. இதை பற்றி யாருமே பேசவே இல்லை. 60% ரெக்கவர் ஆகிட்டானே. சும்மா சொன்னால் பத்தாது, இது வந்து 60க்கு மேலே கூட இருக்கலாம். மேலே இந்த ஃபால்லேருந்தே நீங்கள் எடுத்துக்குவாங்க, கீழே இந்த ஃபால் இங்கே வந்துருக்குது, வந்துட்டானே. 50% இங்கே இருக்குது, 61% இங்கே இருக்குது, அதுக்கும் மேலே போயிட்டே இருக்கிறான். ஸோ இதை பற்றி யாருமே பேசல. 35 லட்சம் கோடி இங்கே லாஸ் ஆச்சுன்னு பேசுனீங்க எல்லாரும். ஓகே ரைட், எல்லாம் யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. கரெக்டு தான், சொன்னது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் ஏன் நடந்ததுன்னா இதனால தான் நடந்தது. அப்போ இது ரெக்கவர் ஆகிருக்குது, இதை பற்றி யாருமே பேசல. நம்ம மார்க்கெட்டும் ரெக்கவர் ஆகிடுச்சு. நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபால் ஆச்சு, இல்லைன்னா சொல்ல. பட் ஆனால் இவ்வளோ தூரம் மறுபடியும் வந்து ரெக்கவர் ஆகி மேலே போயிடுச்சு. இப்போ வந்து நிக்கி வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, நிக்கி வந்து இந்த விழும்போது வந்துட்டு எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஃபைட் பேக் வந்து கொடுத்துருக்குறான் அப்படின்னா இந்த இடத்துல தான். இந்த விழும்போது ஒரு சின்ன புல் பேக் வந்து தான் அடுத்து இவ்வளோ தூரம் வந்துருக்கான். இப்போ மேலே வரும்போது இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போயிட்டானா இன்னும் வந்து மேலே தான் போவான். சரி, இதுக்கு ப்ரீவியஸாக வந்து என்ன நடந்துன்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம பேட்டர்னு ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் மேலே பிரேக் ஆனால் மேலே போயிட்டான். இந்த தடவை கீழே வர முடியாமல் மேலே போனால் மேலே போயிட்டான். எல்லா சார்ட்டுமே ஒன்று தான். ஆப்ஷன் சார்ட்டு, கமாடிட்டி சார்ட்டு, பிட்காயின் சார்ட்டு எல்லாமே ஒன்று தான். இது நீங்கள் பார்த்துருக்கு ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ், இதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. இதை நம்ம ட்ரேட் பண்ண போகிறதே இல்லை. பட் ஆனால் சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து இதை வந்து பார்க்குறீங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. ஈக்குவலாக உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் கீழே போயிருக்கானா ப்ரைஸு, இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கானா. ஒரு பாக்ஸ் பேட்டர்னா, இந்த பாக்ஸை பிரேக் ஆச்சா, எங்கே போச்சு, பிரேக் ஆனோன்னா கண்ணாப்பிடான்னு மேலே போயிடுவான். மேலே போயிட்டானா, பாக்ஸை பிரேக் ஆச்சு மேலே போயிடுச்சு. பாருங்கள், இது கண்டினியூவாக வந்துட்டு இது பாக்ஸ், பெரிய பாக்ஸ் போய் 2 வருஷமாக அந்த பாக்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கான். இன்னும் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டுக்கு எப்போலாம் வந்தானோ அப்போலாம் கீழே போயிருக்கானா, எப்போலாம் இந்த ட்ரெண்டுக்கு வந்தானோ அப்போலாம் கீழே போயிருக்கான். ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு இந்த லெவலுக்கு இதுதான் லெவல், லோ பண்ணிக்கிட்டே வந்துருக்குறான் பாருங்கள். இந்த லோவை பண்ண முடியாதப்போ தான் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கான். அப்புறமா நீங்கள் அந்த பாக்ஸ் பேட்டர்ன்லேயே அப்படியே இருந்துட்டு பாக்ஸை பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். நெக்ஸ்ட் டைம் கீழே வரும்போது இந்த லெவலை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த லெவல்லையே இருந்துருக்குறான் பாருங்கள். இந்த லெவலை பிரேக்கே பண்ணல. பாக்ஸ் பேட்டர்ன் பார்த்துட்டீங்க, நம்ம பேட்டர்ன் பார்த்துட்டீங்க, ட்ரெண்ட் லைன் பார்த்துட்டீங்க, எல்லாமே திரும்ப நடக்குதா. ட்ரெண்ட் லைன் திரும்பவும் நடந்திருக்கு, திரும்ப வந்து இங்கே என்ன நடந்திருக்குது, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு, இங்கே என்ன நடந்திருக்குது எக்ஸாக்டாக. ஸோ இங்கே வரும்போதெல்லாம் ரெசிஸ்ட் ஆகிருக்கு ப்ரைஸ். ரொம்ப சின்னதை பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க, இது இண்டெக்ஸ்னால ஒரு மாதிரி தான் தெரியும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு இது ஒரு ஐடியாக்காக தான் சொல்கிறேன் நான். நம்ம பேட்டர்னு கீழே மேலே வந்தது, கீழே வந்தது, இந்த ட்ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறீங்க. ஆச்சரியகரமாக உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கிதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த லெவல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 24,000 ஜாப்பனீஸ் இண்டெக்ஸில் 24,000. இந்த இடம் எங்கே வந்திருக்கிறான், 16,000க்கு வந்திருக்கிறான். இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, இவ்வளோ பெரிய ஃபால்லையும் எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான். நம்ம பேட்டர்ன் மேலே போனவன் என்ன பண்ணியிருக்கான், மேலே போய் பிரேக் ஆகி மேலேயே போயிருக்கான்.
எப்படி வேலை செய்து பார்க்குறீங்களா? அதனால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன ஒரே விஷயம், பயிற்சி பண்ணுறது தான். நீங்கள் பயிற்சி பண்ணணும். இந்த நியூஸை பற்றிலாம் நிறைய பேர் கவலைப்படுறீங்க. நியூஸ் எப்படி வரும், எப்படி பார்க்கணும், என்ன பண்ணணும்? சார்ட்டை பார்த்தா போதும். சார்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நியூஸ்லாம் ஏமாத்துறாங்க எல்லாரும், சரியாக சொல்ல மாட்றாங்க. இந்த ஃபாலை வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாங்க. இந்த ரேஸை வந்து யாருமே பேச மாட்றாங்க. நெகட்டிவ் நியூஸை நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, நிறையா. அது ஹியூமன் சைக்காலஜி. அது வந்து நம்மளுடைய அட்ராக்ஷன், அது வந்து மேக்னெட் மாதிரி. பாசிட்டிவாக எதனாச்சும் வந்து பேசணுன்னா அது வந்து ரீச் ஆகிறத விட நெகட்டிவாக பேசும்போது நல்லா ரீச் ஆகும். அதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டும் விதிவிலக்கு இல்லை. பெரிய ஃபால் வருது செப்டம்பர் மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் ஆரம்பத்தில் 1000 புள்ளி விழுந்தது. அதை ஒரு கம்பேரிசனாக வச்சு செப்டம்பர் மாதம் 2000 புள்ளி உழுமா மார்க்கெட் அப்படின்னு வந்து ஒரு டைட்டில் வச்சு ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா அதை அத்தனை பேர் பார்ப்பாங்க. அதுவும் கொஞ்சம் பிரபலமானவங்க போட்டாங்க அப்படின்னா, அதாவது நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க போடுறாங்க அப்படின்னா மில்லியன் கணக்கில் வந்து பார்க்குறாங்க. பட் ஆனால் மார்க்கெட் அப்படி வந்து இயங்கலை. அதை புரிஞ்சுக்கங்க. நிக்கி விழுந்தது, ஜாப்பனீஸ் மார்க்கெட் விழுந்துருச்சு, அதாச்சு இதாச்சு, என்ன என்ன நியூஸ் கொடுத்துருந்தான், இதெல்லாம் பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க. 87 வந்துட்டு நடந்த மாதிரி வந்து இப்போவும் நடந்துருக்குது அப்படின்னு சொன்னவன் 89 வந்த ஹைக்கே மார்க்கெட் திரும்ப வந்து அங்கேருந்து விழுந்ததுன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஒரு வார்த்தை ஆட் பண்ணலாம்ல. ஆட் பண்ணவே இல்லையே, சொல்லவே மாட்டாங்களே. இது எத்தனை பேர் போய் பார்க்க போகிறாங்க ஜாப்பனீஸ் மார்க்கெட்டை, அதுவும் இந்தியாவில் உட்காந்துட்டு? நம்மளுக்கு ஒரு சின்ன பாதிப்பு, அவ்வளோதான். யூஎஸ் மார்க்கெட் அந்த டைமில் என்னாச்சு பார்ப்போமா? US 30 வந்து ஆகஸ்ட் மாதம் ஆரம்பத்தில் என்ன பண்ணனா, விழுந்திருக்கான், ஃபால் ஆகிருக்கான். டோட்டலாக மேலேருந்து விழுந்துருக்கணும். கேப் டவுன்லாம் ஆகலை, ஆனால் மொத்தமாக விழுந்துருக்கணும். 41,200லேருந்து 38,600க்கு வந்திருக்கான் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில். ஆனால் அந்த இடத்த போய் திரும்ப வந்து அங்கேயே போயிட்டான். பேங்க் நிஃப்டியோட அந்த இடத்த வந்து தாண்டி போயிடுச்சு. US 30யும் அதே மாதிரி தாண்டி போயிட்டான். அதே மாதிரி நிக்கியும் அங்கேயே போயிட்டான். 60% ரெக்கவர் ஆகிட்டான். சார்ட்டை மட்டும் படிங்க, அதுவே போதும். நீங்கள் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, அந்த எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து வந்து நடக்குது. அதனால் சார்ட்டில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நமக்கு சம்மந்தம் இல்லாத சார்ட்டெல்லாம் போயிட்டு கூட என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் வரும். ஓ, உலகம் பூரா இப்படி தான் நடக்குதா, அப்போ இதை நான் வந்து நல்லா படிச்சுக்க போகிறேன், நல்லா படித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் அதுக்கப்புறமா வந்து ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரணுமா? கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்கணும். ஃப்ரீயாக இருக்கும்போது, லீஜராக இருக்கும்போது நீங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஜாப்பனீஸ் மார்க்கெட் ஏன் விழுந்தது, ஏன் ஆகஸ்ட் மாதத்தில் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் எல்லாமே விழுந்து வந்து ரைஸ் ஆச்சு அப்படிங்கிற காரணத்தை வந்து உங்களுக்கு புரிய வச்சதில் சந்தோஷம். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நமக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைனாலும் ஜஸ்ட் லைக் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்காக போட்டேன். ஸோ இதையும் பொறுமையாக வந்து நீங்கள் எனக்காக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.